அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவுல ஆடி மாதம் துவங்க இருக்கின்ற காரணத்தினால ஆடி மாதம் துவக்கத்திற்கு முன்பாக நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் மற்றும் ஆடி மாதம் துவங்கிய பின்னர் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, தவிர்க்க வேண்டும் போன்ற தகவல்களை எல்லாம் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்ற நீடூழி வாழணும்னு அம்பாள் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த ஆடி மாத தகவல்கள் எல்லாம் நிறைய நம்ம யூடியூப் சேனல்ல தொடர்ந்து வருடந்தோறும் பார்த்துக்கிட்டு வரோம். இருந்தா கூட இந்த வருடமும் சில செய்திகளோட உங்களை நான் சந்திக்க விரும்புறேன். இப்போ ஆடி மாதம் துவங்க இருக்கு இல்லையா, அதுக்காக ஆடி தொடர்புடைய அத்தனை அந்த ஆடி வழிபாட்டிற்கு தொடர்புடைய அத்தனை பொருள்களுமே நம்முடைய விஹா ஆன்லைன்ல கிடைக்கும். என்னங்க விஹா ஆன்லைன் புதுசா சொல்றீங்க, நாங்க இன்னைக்கு தாங்க உங்க சேனலை பாக்குறோம், அதை பத்தி கொஞ்சம் இன்னும் டீட்டெயில் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். நான், என் கணவர், குழந்தைகள் நடத்திட்டு வர்றோம். இதுவரை எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோடு பண்ணிக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திட்டு வரோம். அது போலவே விஹா கடையும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் நம்பர் 10 பாகிரதி தெருவுல நடத்திக்கிட்டு வரோம். இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. என்னுடைய ஒவ்வொரு வீடியோ கீழையும் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா எங்க viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் லிங்க் மற்றும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் லிங்க் மற்றும் எங்க விஹா கடைக்கான அட்ரஸ், போன் நம்பர் எல்லாமே, கஸ்டமர் கேர் நம்பர், அது தவிர எங்களுடைய விஹா கடைக்கு வர்றதுக்கு கூகுள் ரூட் மேப் கூட இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டு இருக்கு. நீங்க என்ன தெரியுமா பண்ணுங்க, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த டூப்ளிகேட்டும் நீங்க வாங்கி ஏமாறக்கூடாது இல்லையா, அதனால சொல்றேன். என்னுடைய புகைப்படம், வீடியோ, ஆடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது என்னுடைய விஹா பொருள் தான், விஹான்ற பேர் போட்டு வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் பயன்படுத்தினாங்கன்னா அது பொய், அதாவது டூப்ளிகேட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எங்கேயும் வாங்கி நீங்க ஏமாந்துடக்கூடாது. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் நான் சொல்றது, திரும்ப திரும்ப சொல்றது. எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஏதாவது பொருள் வாங்கணும் இல்லை பார்க்கணும் அப்படின்னா அந்த ஆப்குள்ளேயே போயிட்டு பார்த்து கொள்ளலாம், ஆர்டரும் பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணா நாங்க குக்கிராமத்துல இருக்கோம், இல்லை நாங்க ஃபாரின்ல இருக்கோம், இல்லை நாங்க ரொம்ப தூரத்தில் அங்கே இருக்கோம் இங்கே இருக்கோம், எங்கள் வீட்டுக்கு சேருமா அப்படின்னு கேட்டீங்க, கட்டாயம் சேருங்க. எங்கே இருந்தீங்கனாலும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் பொருள்கள் உங்கள் வீடு தேடி சேர்ந்துருங்க. அதே போல் இன்னொரு செய்தியும் சொல்கிறேன். எங்கள் விஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. ஒரே ஒரு கடை நான் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் தான் நடத்திக்கிட்டு வரேன். அம்மனுக்குரிய பாவாடை, உடைகள், கிரீடம் மற்றும் நகைகள், இல்ல சிலைகள், படங்கள், இது போல அம்மன் தொடர்புடைய எதுவாக இருப்பினும் நம்ம விஹா ஆன்லைன்ல கிடைக்கும். ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்குரிய மாதம், பெண் தெய்வங்களை வழிபடக்கூடிய மாதம், கிராமத்து தேவதைகள் மற்றும் குலதெய்வ வழிபாடு இந்த ஆடி மாதத்திலே கடைபிடிப்பது ரொம்பவே சிறப்பாக கருதப்படுது. கோவில்களில் ஆகட்டும், வீடுகளிலும் நம்ம அம்மனுக்கு அலங்காரம் பண்ணிட்டு பல்வேறு பூஜைகள் எல்லாம் செய்து நமக்கு தேவையான பலன்களை பெற்றுக்கொள்கிறோம். இந்த ஆடி மாதம் தான் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் துவக்கமாக கருதப்படுது. இந்த மாதத்திலே ஏராளமான வழிபாடுகள் இருக்கு. அதாவது ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், இது தவிர பிதுர் வழிபாடுகள், பித்ரு வழிபாடு மற்றும் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் தர்றது இந்த ஆடி மாதத்திலே தான். நம்ம பயிர்கள் செழிப்பாக வளரணும் அப்படின்றதுக்காக விதைகள் எல்லாம் விதைப்பார்கள். முளைப்பாரி, அந்த விதைகள் முளைத்து முளைப்பாரி எல்லாம் கட்டி முதல்ல கொண்டு போய் அம்பாளுக்கு படைத்து வழிபட்டு இந்த செடியெல்லாம் நாம விதைச்சது எல்லாமே விவசாயம் செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு அம்பாள் கிட்ட வேண்டிட்டு வருவாங்க. அது போலவே இந்த ஆடி மாதத்திலே நாம் பயிரிட்டால் விவசாயம் செழிப்பாக இருக்கும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அம்மனுக்குரிய ஆடி மாதம் துவங்குவதற்கு முன்பாக நாம் வீட்டிலே என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா,
வீட்டை தூய்மையாக வைத்து கொண்டு ஆடி நாளைக்கு பிறக்குதுன்னா இன்னைக்கெல்லாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பூஜை எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு நல்ல மணமாக வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு நம்ம மாவிலை தோரணம் எல்லாம் கட்டணும். இந்த மாவிலை தோரணம் கட்டும் வழக்கம் வெள்ளிக்கிழமை கட்டினோம்னா திரும்ப அடுத்த வெள்ளிக்கிழமை புதுப்பித்து கொள்ளணும். அப்படி செவ்வாய்க்கிழமையோ இல்ல வெள்ளிக்கிழமையோ கட்டுறீங்க அப்படின்னா அப்படி வாரம் ஒரு முறை அதை திரும்ப எடுத்து கட்டும் வழக்கமாக வச்சுக்கோங்க. இது எப்பவுமே வச்சுக்கணும். ஆனா இந்த ஆடி மாதம் முழுவதுமே நம்ம வச்சுக்கிறது ரொம்பவே சிறப்பாகும். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அம்மன் பாடல்களை முன்பாகவே போட தொடங்கிருங்க. நாளைக்கு ஆடி பிறக்குது இல்ல நாளானிக்கு ஆடி பிறக்குதுன்னா அதற்கு முன்பாகவே அம்மன் பாடல்களை எல்லாம் வீட்டிலே போட்டு நம்ம அம்பாள் வீட்டுக்குள்ள ஆடி மாசம்னா நம்ம வீட்டுக்கு வந்துடணும். அந்த மாதிரி மங்களகரமாக வீட்டை வச்சுக்கணும். சுத்தமாகவும் பாட்டை கேட்டும் அம்பாளுக்குரிய மந்திரங்கள் சொல்லியும் நம்ம பக்தி பரவசத்தில் திளைத்து நம்ம வீட்டை மங்களகரமாக வச்சுக்கணும். இந்த வழிபாடு என்பது பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப நான் வழிபாட்டிலேயே மூழ்கி இருக்கிறேன், அது ரொம்ப ஆனந்தமா இருக்கு, பேரானந்தம் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உட்காந்து தாராளமா உங்களுக்கு விருப்பமான நேரம் வரைக்கும் வழிபாடு செய்யுங்க. இல்லைங்க எங்களுக்கு நேரமே இல்லைங்க, கொஞ்ச நேரம் இருந்தா கூட அம்பாள்கிட்ட ஈடுபட்டு என்னால வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டும் வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாடு மட்டும் மாறுபடும், ஆனால் அடிப்படை ஒன்றாக இருக்கும் அம்மனை வழிபடுவது அப்படின்றது. இந்த ஆடி மாதத்துல செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல சிறப்பான வழிபாடுகள் எல்லாம் இருக்கும். அதை பற்றி போக போக நம்முடைய யூடியூப் சேனல்ல நான் பதிவுகளாக தர்றேன். இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வர்ற பெண்களுக்கெல்லாம் மங்களகரமான பொருள்கள் தரணும். மங்களகரமான பொருள்கள் அப்படின்றது என்ன? மஞ்சள் குங்குமம் தான் நம்ம முதல்ல சொல்லுவோம். அதற்கு பிறகு வெற்றிலை பாக்கு, வளையல் சொல்லுவோம். அப்புறம் அதுல அத்தோட கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க, இல்ல அதுக்கு கூடையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப பிளவுஸ் பிட் வச்சு கொடுக்கறது, இல்ல பாத்தீங்கன்னா பணம் வச்சு கொடுக்கறது, 11 ரூபா 1.25 ரூபா குறைஞ்சபட்சம் வச்சு குழந்தைகளாகட்டும், குழந்தை அம்மன் எந்த வடிவத்துல வேணா நம்ம வீட்டுக்கு வருவோம். அதனால பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்தாலும் சரி பெரியவர்கள் வந்தாலும் சரி இந்த மாதிரி பொருள்களை மங்களகரமான பொருள்களை எல்லாம் தருவாங்க. இது ஒற்றைப்படையில நம்ம ஒருத்தருக்கு 3 பேருக்கு இந்த மாதிரி 5 பேருக்கு 7 பேருக்கு இந்த மாதிரி அவர்களுடைய தகுதிக்கு வசதிக்கு ஏற்ப நம்ம கொடுத்து கொள்ளலாம். இப்படி கொடுப்பது ரொம்பவே சிறப்பு. ஏன்னா இது மங்களகரமான பொருள் இல்லையா, நம்ம கொடுக்கறதுனால அவங்களும் சுமங்கலிகளாக நல்ல தீர்க்காயுசுட நல்லா இருப்பாங்க, நம்மளும் பாத்தீங்கன்னா நம்ம தீர்க்க சுமங்கலியாக இருப்போம். எதுலையுமே ஒரு இருக்க போய் தான், எதுலையுமே ஒரு நலம் இருக்க போய் தான் பாத்தீங்கன்னா அதை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம். இதே பெரியவங்க வந்தாங்க, நம்மளோட விட வயசுல மூத்தவங்க வந்தாங்கன்னா அவர்களுக்கு இதை கொடுத்து அவர்கள் காலில் விழுந்து வணங்கிக்கலாம். இது எல்லாம் எதுக்கு இப்பவே சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னேற்பாடுகள் செஞ்சுக்கோங்க. இந்த தாம்பூல போய் வாங்கி வைக்கிறது, இல்ல பிளவுஸ் பிட்டு வாங்கி வைக்கிறது, இல்ல அம்பாள் சிலை வாங்கி வைக்கணும், இல்ல அம்மா எங்கிட்ட இந்த அம்மனே ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த அம்பாள் படம் இல்ல சிலை இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கூட வாங்கி வச்சுக்கலாம். குலதெய்வ வழிபாட்டிற்காக என்னுடைய அம்பாள் இருந்தாங்க, இல்ல கன்னிமார்கள் இப்படி நினைக்கிறவங்க எல்லாருமே அம்பாள் சிலையோ படமோ வாங்கி முன்னேற்பாடுகள் செய்துக்கோங்க. அதற்கு பிறகு நம்ம ஆடி மாதம் தொடங்கின பின்னாடி நிறைய விசேஷங்கள் இருக்கு. நான் ஒவ்வொரு நாளும் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பதிவுகளாக கொடுக்குறேங்க. இப்போ இந்த ஆடி மாதம் துவங்கிய பின்னாடி என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்ற கேள்விகள் நிறைய காலமா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எத்தனை பதிவுகள் கொடுத்தாலும் அந்த சந்தேகம் தீர்ந்தவாடே இல்லைங்க. நிறைய பேர் சொல்றாங்க இந்த ஆடி மாசத்துல வீடு மாறலாமா அப்படின்னு. இப்ப கட்டாயம் மாறித்தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் மாறி கொள்ளலாம், தவறே கிடையாது. என்ன நம்ம கால சூழலுக்கு ஏற்ப வாழ கத்துக்கணும். இப்போ அந்த காலத்துல இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா எல்லாருக்குமே சொந்த வீடு இருந்து நிலம் இருந்தது, கண்ணு கெட்டுன தூரம் வரைக்கும் நிலம் வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு வீட்டையும் சுத்தி சுத்தி அத்தனை நிலம் இருந்தது, வயக்காடு இருந்துச்சு, விவசாய நிலம் இருந்துச்சு, அப்படி சொந்த வீடுகளாக இருந்தது. ஆனா இப்ப அப்படியெல்லாம் கிடையாது. அடுக்குமாடி கட்டிடத்துல போய் குடியிருக்கிறோம். திடீர்னு வீட்டு ஓனர் வந்துட்டு வேண்டாங்க நீங்க இருக்க வேண்டாம், எங்களுக்கு அது பிடிக்கலீங்க இது பிடிக்கல, எவ்வளவு பார்த்து செஞ்சா கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்க இதுக்குள்ள காலி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப என்ன பண்ணணும்னா நமக்கு வேற வழி இல்லை, அந்த அம்பாள் மேல நம்ம வேண்டிக்கணும். நல்லா அம்மா தாயே செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஆனா கூட நாங்க மாற்றக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு என்ன பண்ணுங்க, பிரம்ம முகூர்த்த நேரமாக பார்த்து போய் பால் காய்ச்சிக்கிட்டு நீங்க வீடு மாறிக்கொள்ளலாம், தவறு கிடையாது. சரி, அப்புறம் ஏங்க சொன்னாங்க வீடு மாறக்கூடாது, அந்த
வேற வீட்டுக்கெல்லாம் குடி போக கூடாதுன்னு எல்லாம் ஏங்க சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து அம்மனுக்குரிய மாதம். எந்த ஒரு மாதமுமே பாத்தீங்கன்னா முழுமையாக நம்மை அந்த தெய்வத்துக்குரிய மாதத்தை அந்த சிறப்பு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தருக்கு சிறப்பாக இருக்கு. இதுல மாதம் முழுக்கவும் சிறப்பாக இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாதம், அப்புறம் இந்த ஆடி மாதத்தை தான் மாதம் முழுக்கவுமே நம்ம வந்து தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த இந்த ஆடி மாதம் எடுத்துக்கோங்களேன் நீங்க, 30 நாள்னா 30 நாளும் அம்பாளுக்கு நம்ம வழிபாடு செய்யணும். அதே போல மார்கழி மாதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கண்ணன் வழிபாடு 30 நாளுமே செய்யறோம். ஆனா பிற மாதங்கள்ல அப்படி கிடையாது. நீங்க வேணா கவனிச்சு பாருங்க. புரட்டாசி மாதத்துல நிறைய பெருமாள் வழிபாடெல்லாம் இருக்கு. ஆனா பிற மாதங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில நாள்கள்ல, சில கிழமைகள்ல, சில தேதிகள்ல வழிபாடுகள் இருக்கும். அமாவாசை, பௌர்ணமி, இல்ல கிருத்திகை நாள், இந்த மாதிரி சில விசேஷ நாள்கள் இருக்கும். ஆனால் இந்த மார்கழி மாதமும் ஆடி மாதத்துல மட்டும்தான் அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா முழுக்க முழுக்க நம்மை வந்து அந்த தெய்வங்களுக்கு என்ன, அவங்க அந்த தெய்வங்கள் இந்த ஆடி மாசத்துல அம்மன் மிகவும் உச்சத்தில் இருப்பாள். அதே போல மார்கழி மாதத்தில் கண்ணன் வந்து நமக்கு அருளை வாரி தரக்கூடிய ஒரு நிலையில இருப்பார். அதனால்தான் நம்முடைய சிந்தனையும் செயல்களும் முழுமையாக அந்த தெய்வத்திடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதத்துல இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சில விஷயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் பொழுது நம்ம வீடு குடி மாறலாம் அப்படின்றப்போ மாறிதான் ஆகணும் அப்படின்றப்போ நம்ம மாறிக்கொள்ளலாம், தவறு கிடையாது. சரி, இதுக்கான முகூர்த்த நாள் எல்லாம் எதுவும் சொல்லிங்களேங்க. வீடு மாத்தணும்னா ஏதாவது முகூர்த்த நாள் எல்லாம் சொல்லியிருப்பாங்களே. பொதுவாகவே இந்த நாள்ல வாஸ்து நாள் இருக்கு, வீடு மாறுறதுக்கு நாள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இந்த ஆடி மாதத்துல அப்படி எதுவும் குறிப்பிடப்படவில்லையே அதிகமாக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் வீடு மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரம்ம முகூர்த்த நேரம் பார்த்து நீங்க மாறிக்கொள்ளலாம். அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல தோஷம் கிடையாது. அதனால நீங்க பால் காய்ச்சி போயிடலாங்க. இதுல சொந்த வீடு கட்டுறவங்க தான் இந்த ஆடி மாதத்துல சொந்த வீடு கட்டுறதுக்கு வாஸ்து நாள் பார்க்கணும். சரி, ஆடி மாதத்துல வாஸ்து நாள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அந்த வாஸ்து நாள் எப்போ வருது அப்படின்னு நான் உங்களுக்கு சீக்கிரத்துல பதிவாக தர்றேங்க. அந்த வாஸ்து நாள்ல வீடு கட்ட துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க துவங்கி கொள்ளலாம். இது வந்து நிறைய பேர் வந்து இந்த மாசம்தான் இருக்கா, அடுத்த மாசம் தள்ளி போய் செய்யலாமே அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதத்தில் சில சூழ்நிலை இப்படி இருக்குங்க. ஒரு இடம் பார்த்து பிடிச்சு போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த ஆடி மாசத்துல நீங்க அட்வான்ஸ் நீங்க கொடுங்க, இல்லாட்டி வேற யாராவது வந்துருவாங்க, நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, இந்த இடம் வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கொடுத்து கொள்ளலாம். அது வாஸ்து நாள் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நல்ல நாளாக பார்த்து, அதாவது வெள்ளிக்கிழமையாக பார்த்து, நம்ம நல்ல நேரமாக பார்த்து வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துக்கலாம். அதாவது இடம் வாங்குறதுக்கு, பூமி வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துக்கலாம். சரி, இப்போ எங்களுக்கு வேற வழி இல்லைங்க, இந்த ஆடி மாசத்துல இந்த வீடு கட்டுறதுக்கு நாங்க கல் வச்சே ஆகணும், கடக்கல் வச்சு நாங்க வீடு கட்ட துவங்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா மேஸ்திரி ரொம்ப அவசரப்படுத்துறாருங்க, என்ஜினியர் அவசரப்படுத்துறாரு, வேற வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அதற்கும் வாஸ்து நாள் அப்படின்னு இருக்கு. அதுக்கு நான் பதிவாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். இது தவிர்த்து பாத்தீங்கன்னா நம்ம பெரியவங்க அந்த காலத்துல நிறைய சொல்லி வச்சிருக்காங்க. குழந்தைங்களுக்கு மொட்டை இந்த ஆடி மாதத்துல போடக்கூடாது, வளகாப்பு நடத்தக்கூடாது, கிரகப்பிரவேசம் நடத்தக்கூடாது, இது போல நிறைய விஷயங்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அடுத்த கேள்வி உங்களுக்கு ஒண்ணு தோணும், இது என்ன கல்யாணம் பண்ணக்கூடாது, நிச்சயம் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க, பொண்ணு பார்க்கலாமா இந்த மாசத்துல, மாப்பிள்ளை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக பார்த்து கொள்ளலாம். ஆனால் நம்ம நிச்சயம் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த மாதங்கள்ல வரக்கூடிய முகூர்த்த நாள்கள்ல நீங்க செஞ்சுக்கோங்க. அடுத்து சில கேள்விகள் எல்லாம் கடந்த ஆண்டே கேட்டிருந்தீங்க. நாங்க கார் வாங்கலாம்னு நினைக்கிறோம், புது காரு இல்ல பைக் வாங்கணும்னு நினைக்கிறோம், அதெல்லாம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்க. தாராளமாக வாங்கி கொள்ளலாம். புது பொருள் ஏதாவது ரொம்ப காலமா வாங்கணும்னு நினைச்சது இந்த ஆடி மாசத்துல கிடைச்சிருச்சு, வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக வாங்கி கொள்ளலாம். ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க சில விஷயங்கள் தான் நம்ம பெரியவங்க எல்லாம் இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு காரணம் வந்து முழுக்க நம்மை தெய்வ காரியங்கள்ல ஈடுபடுத்தி கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான். இதுல தெய்வ காரியங்கள் அப்படின்றது என்ன, நம்ம கோவிலுக்கு போயிட்டு அங்க அம்பாளுக்கு அலங்காரம் செய்யறதுக்கு உதவுறது, இல்ல பூ வாங்கிட்டு போறது, இந்த கோயில் பணியில அதாவது உழவார பணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உழவார பணிகள்ல நம்மை ஈடுபடுத்தி கொள்வது நல்லது. அம்மன் பார்வையிலேயே இருப்போம், அம்மனுடைய முழு அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். அதே போல நீங்க வீட்டுல இந்த ஆடி மாதத்துல வழிபாடு செய்யறது மற்றும் கோவிலுக்கும் போயாகணும், சரிங்களா? வீட்டுல 1000 வழிபாடு செஞ்சா கூட கோவிலுக்கு போயிட்டு வரணும். அப்படி வழிபாடு வீட்டுல செய்யறவங்க தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு இந்த மாதத்திலே
விரதங்கள் நிறைய இருக்கு, வழிபாடுகள் நிறைய இருக்கு. அப்படி மேற்கொள்கின்றவர்கள் அத்தனை பேருமே தான தர்மங்கள் கட்டாயம் செய்யணுங்க. ஏன்னா காஞ்சிபுரத்துல அம்பாள் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தர்மம் செய்து கொண்டு இருக்கின்றாள். அவள் செய்கின்ற இந்த தர்மங்கள்னாலதான், அறங்கள்னாலதான் இன்றைக்கும் இந்த உலகம் வந்து கொஞ்சம் உய்வித்து, அதாவது இருக்கிறது சரியான முறையில இருக்கு. அந்த அம்பாள் நமக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது போல மக்களும் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தான தர்மங்களாக நம்ம பணமாக இல்லாட்டியும் கூட பொருள்களாக வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பு. படிக்கணும், நல்லா படிக்கணும் புள்ள இன்னைக்குதான் புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம், பசியில் இருக்கிறவங்களுக்கு அரிசி வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய தான தர்மம்ன்றது வந்து மனிதர்களுக்கு மட்டுமல்ல, வாயில்லா ஜீவன்களுக்கும் நம்ம செய்யணும். அது சிறப்பான தான தர்மம். ஏன்னா நாங்கெல்லாம் ரொம்ப இந்த புல் பூண்டு புழு பூச்சி எல்லாத்தையும் நேசிக்கிறவங்க. எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருமே நேசிக்கின்ற காரணத்தினால நான் ரொம்ப அதிகமாக அக்கறை எடுத்துக்கொள்வது இந்த வாயில்லா பிராணிகளுக்கு தான், ஜீவன்களுக்கு தான் நாங்க ரொம்ப எடுத்துக்கிறோம். அவர்களையும் கவனிங்க. அரிசி மாக்கோலம் போடுங்க. எறும்புகளுக்கெல்லாம் வந்து உணவாக இருக்கும். அடுத்தடுத்து மழை வரப்போகுது. அந்த காலகட்டங்கள்ல அரிசி, அதாவது எறும்புக்கு உணவு கிடைக்காமல் கஷ்டப்படும். அதனால இப்ப சேமிச்சு வச்சுக்கும். அதனால அதெல்லாம் செய்யுங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் எதை செய்ய வேண்டும், எதை செய்வது தவிர்க்க வேண்டும், மற்றும் நம்ம ஆடி மாதம் துவங்குவதற்கு முன்பாக வீட்டிலே என்ன செய்ய வேண்டும், இது போன்ற விஷயங்கள் தெரிஞ்சு. இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆடி மாதம் துவங்க போகுது, மொதல் நாளே வீட்டுல வந்து அரிசிமா கொண்டு நல்லா கரைச்சு ஹால்ல கோலம் போடுவாங்க. ஒரு மங்களகரமாக இருக்கட்டும் அப்படின்னு குத்து விளக்கெல்லாம் ஏத்தி வச்சிருவாங்க. 2 பக்கமும் குத்து விளக்கு, அந்த கோலம் போட்டு குத்து விளக்கு ஏத்தி வச்சு இது போன்ற அலங்காரங்கள் எல்லாம் செய்வாங்க. அதனால இது உங்களால என்ன முடியுதோ அதை செய்யுங்க. எல்லாத்த விட முக்கியமானது நான் சொல்றேங்க, எதை செய்யறோமோ இல்லையோ உண்மையாக நம்ம இறைவனை, கடவுளை, அம்பாளை வணங்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நானும் சாமி கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணிக்கிட்டு நம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளலைன்னா அது பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகள்ல உங்களை எல்லாம் நான் சந்திக்க. நிறையவே கேட்குறீங்க, இந்த பதிவு கொடுங்க, அந்த பதிவு கொடுங்க, அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இதுல பாத்தீங்கன்னா தமிழன் நிறையவே கேட்கிறாரு. லீனா அப்படின்றவங்க எல்லாம் திரும்ப திரும்ப இதை கொடுங்க அப்படின்னு பாவம் அழுக்காம நிறைய கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கட்டாயம் பதிவுகளாக தருவேங்க. இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டன் ஆப்ஷன் அழுத்திக்கோங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்களுக்கு எல்லாம் பகிரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகள்ல உங்களை எல்லாம் நான் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம்.